சார் ஒண்ணும் இல்ல சார், உலகத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். எப்ப பார்த்தாலும் பாத்திரமா வாங்கி போடுவாங்க சார், அதுக்கப்புறம் பாத்திரத்தை விளக்க முடியலன்னு புலம்புவாங்க. எல்லார் வீட்லயும் உண்டா சார்? அதுல எங்க அம்மாலாம் ஸ்பெஷலிஸ்ட். சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, பாத்திரமா வாங்குவாங்க. பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. வீட்டுல வச்சுட்டு என்ன அது அடசலா இருக்கு அப்படின்னு மேல கட்டி போடுவாங்க. அதுக்கப்புறமா புலங்கறதுக்கு பாத்திரமே இல்லம்மா அப்படின்னு புது பாத்திரம் வாங்குவாங்க. மறுபடியும் அது இடைஞ்சலா இருக்குமா அப்படின்னு மேல கட்டி போடுவாங்க. இதே திருப்பி ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல இவங்க குழம்பி இருக்காங்களா இல்ல நம்ம எல்லாரையும் சேர்ந்து குழப்புறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பாத்திர பைத்தியம் எல்லாரும் வீட்லயும் இருக்கு சார். சார் ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. கழுதை நம்ம டூருக்கு போவோம், டூர் போய் மரம் செடி கொடி செத்தைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி அப்படி டூர் போங்க. ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் வீட்டம்மா கேட்கும், ஏங்க அந்த கேஸ் அடுப்ப அமத்தினான்னு தெரியலங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் அவன் டூரை சந்தோஷமா போயிட்டு வந்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது சார். அப்ப ஆரம்பிக்கிற குழப்பம், அங்க என்ன ஆகுமோ தெரியலையே, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ, இல்ல அடுப்பு வெடிச்சு நம்ம வீடு மட்டும்தான் வெடியுமோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வீடும் சேர்ந்து வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தானே சார் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.